அன்பு நெஞ்சங்களே, இயேசு மகிழ்ச்சியை தருகிறார். அவரது வார்த்தை இன்று மகிழ்ச்சியை தருகிறது. அவரில் நிலைத்திருக்கவும் அந்த மகிழ்ச்சியை நாம் முழு சுதந்திரத்தோடு பெற்றுக்கொள்ளவும் அன்பின் வடிவமாக அவர் மகிழ்ச்சியை தருகிறார் என்று ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அந்த மகிழ்வை அறிந்து கொள்வோம். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, யோவான் செய்தி 15:11 சொல்லுகிறது, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் இவற்றை சொன்னேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களில் அந்த உயிர் தாண்டவர் முழுமையாக கொண்டு வர உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமை மிக்கவர்களே, மனிதன் வாழ்வின் அவனது முக்கியமான நோக்கம் என்னவென்று பார்த்தால் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இதுதான் எல்லாருடைய கனவாவே இருக்கிறது. ஆனா இந்த மகிழ்ச்சியிலும் எத்தனையோ வகைகள் இருக்கிறது. சில மகிழ்ச்சி நிலையற்றவை, சில மகிழ்ச்சி நீடிப்பவை, சில மகிழ்ச்சி பிறருக்கு துன்பத்தை தரும், சில மகிழ்ச்சி மனிதனுக்கு விடுதலையையும் அன்பையும் தருகிறது என்று சொல்லுகிறார். இதில் சிறந்தவற்றை, நிறைவானவற்றை நீங்களும் நானும் தேர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு ஒரு முக்கியமான அழைப்பை தருகிறது அன்பார்ந்தவர்களே. ஆம், பொதுவா சொல்லுவாங்க, நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்ததல்ல, மாறாக நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் நமது வாழ்வின் மகிழ்ச்சி அமைகிறது அன்பார்ந்தவர்களே. ஆகையால் தான் நீதிமொழி 17:22 ஆண்டவர் சொல்லுகிறார், மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. அந்த மகிழ்வார்ந்த உள்ளத்தை நான் முழுமையாக பெற்று பிறருக்கு ஒரு மருந்தாக என்னை உருவாக்க முடியுமா என்பதை அவர் நமக்கு சிந்தனையாக தருகிறார் அன்பார்ந்தவர்களே. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒருவரின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம நடந்து கொள்ள வேண்டும். அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுபடி நடந்தால்தான் நாம் நிலைத்திருக்க முடியும், அவர்களது அன்பையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தருணத்தில் இன்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவா நாம நமது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஏனென்றால் தந்தையின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் பிள்ளை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தந்தை என்ன சொல்றாரோ அதைப்படி முழுமையா கேட்கணும். அப்பா சொல்றது எல்லாத்தையும் செய்யணும். அவனுக்குன்னு ஒரு ஃப்ரீ வீலோ ஒரு ஃப்ரீடமோ திங்கிங்கோ இன்னைக்கு இருக்க முடியாது. அப்படி இருந்தா உறவு உடைக்கப்படுகிறது. இரண்டாவது, கணவன் மனைவிக்கிடையே கணவன் சொல்வதை மனைவி முழுமையாக கேட்டிருந்தால் மகிழ்ச்சியும் உறவும் நிலைத்திருக்கும். அதுல ஒரு சில மாற்று கருத்து சொன்னா உடனே உறவு சிதைக்கப்படுகிறது. ஆசிரியரும் மாணவனுக்கிடையே உள்ள உறவு போல, ஆசிரியர் சொல்லதை ஃபுல்லா கேட்டா மாணவன் ஆசிரியர் உறவு நிலைத்திருக்கும். ஆனா அங்க எதனா ஒரு மாற்று சிந்தனையோடு ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது, நான் ஆசிரியன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நிலை உருவாகிறது. எனவே தான் அழகாக யோவான் செய்தி 15:10 சொல்லுகிறார், நான் என் தந்தையின் கட்டளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருது போது நீங்களும் என் கட்டளை கடைபிடிப்பதில் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நிலைத்திருத்தல் என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்வதல்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைச்சு போகிற போது நிச்சயமாக உறவு சிதைக்கப்படுகிறது. ஆனா முழு உள்ளத்தோடு இறைவன் அருகின்ற கட்டளையை ஏற்று நாம் வாழுகின்ற பொழுது, அன்பில் நிலைத்திருந்து செயல்படுகின்ற பொழுது ஆசிரியை பெறுகிறோம் அன்பார்ந்தவர்களே. திருப்பாடல் 97:11 ஆண்டவர் சொல்லுகிறார், நேர்மையாளர்களுக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. அந்த விதைக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் இயேசு தருகின்ற முழுமையான மகிழ்வை நீங்கள் பெற முழுமையோடு உழைக்க வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். எனது வாழ்வில் எது நிலைத்திருக்கிறது, அவரது கட்டளை அவரது வார்த்தை நிலைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது ஆசீர்வாதம் நிச்சயம் அன்பார்ந்தவர்களே. ஆகவே மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு செல்வோம். வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆசீரும் இறைவனால் அருளப்படுகிறது. மகிழ்வோம். வாழ்வில் என்றென்றும் இறைவனும் இறை வார்த்தையும் நம்மோடு. பிரைஸ் தி லார்ட்.